ஹாய் ஆல், குட் மார்னிங். எல்லாருக்கும் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்து மாவு கஞ்சி தான் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ சாட்டர்டே லீவுங்கிறனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம். இப்போ தான் ஒரு 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சு அருள்குட்டிக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு பால் காய வச்சாச்சு. அண்ட் பட்டாணி வந்து ஊற வச்சுருந்துச்சு. அதை வந்து கட்லெட் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை வேக்காடு வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக வேக போட்டிருக்கேன். வெந்துட்டுருக்கு. அண்ட் அருள்குட்டி பார்த்திங்கன்னா அந்த சைடு அப்படியே துப்பாக்கி வச்சு விளையாடிட்டுருக்காரு. அண்ட் எனக்கு ஆஃபீஸில் கொடுத்த லேப்டாப் வச்சு புதுசாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. என்னடா இது, எனக்கு ஆஃபீஸ் லேப்டாப் வந்தோன்னா வீட்டில் இருக்கிற லேப்டாப் வந்து அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டான். ஒரே சவுண்டோட பேக்ரவுண்டில் உங்களுக்கு நாய்ஸ் கேட்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக விளையாடிட்டுருக்காரு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து June 2 எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த லாஸ்ட் இயர் மாதிரி ஒரு 5 days 6 days லேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. ஸ்கூல் ஓப்பன் எப்போன்னு சொல்லுங்கள் அருள்நிதன். இது என்ன மந்த்து? இது மே மந்த்து. அப்போ அடுத்து என்ன மந்த்து? ஜனவரி பிப்ரவரி சொல்லுங்கள். June 2 ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு போட்டிங்களா? என்னென்ன தேவைன்னு லிஸ்ட்டு போட்டு வைங்கன்னு. ஸோ சத்து மாவு கஞ்சி வந்து நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். அந்த டப்பா எடுங்க, அது என்னென்னு காமிச்சிடலாம். சத்து மாவு டப்பா. ஸோ உங்களுக்கு அது என்ன ப்ராண்டுன்னு கேட்குறேன். இந்த கடை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ஹெல்த் லைஃப்னு சொல்லிட்டு நலம் ஸ்பொரோட்டோட ஹெல்த் மிக்ஸ். ஸோ இதனோட ப்ரொடக்ஷன் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க. அண்ட் ஓகே, ஸோ இப்போ 2-3 ஸ்பூன் தான் போட்டேன். இவ்வளோ மாவு வருது. ஸ்பொரோட்டோட ஹெல்த் மிக்ஸ். ஸோ சிறுதானியம் முளைக்கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் இது வந்து பவுட்ரு பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாமே நெய் கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். பட் மாவு நம்ம அதிகமாக எடுத்துக்கவும் கூடாது. கார்போஹைட்ரேட் மாதிரி மாவு வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவுச்சத்து அதிகமாக இருந்தாலும் ரிஸ்க்கு தான். ஸோ அப்பப்போ எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா காய்ச்சியாச்சு. சப்புன்னு தான் இருக்குது, உப்பு எதுவும் போடல இன்னமும். இதில் நீங்கள் பணியாரம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு. பட் நல்லா வேகணும். அரிசி மாவு மாதிரி ஈஸியாக வெந்துடாது. ஸோ லைட்டாக உப்பு போடுறேன்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த விதமான கெமிக்கலும் இல்லை இந்த மாவுலன்ட்டு. ஸோ பட்டாணி வந்ததுக்கப்புறம் கட்லெட் செய்யலாம். கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டு கலக்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம குடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நீங்கள் வேக விட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும், பச்சை வாசம் அடிக்குதா என்ன இது அப்படிங்கிறது. அண்ட் நம்ம சேனலில் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர். ஹாப்பி சாட்டர்டே.